நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரு ஆப்பிளில் இருக்கிற சத்து வந்து இந்த ஒரு நெல்லிக்காயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது. நெல்லிக்காவை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணாலும் அதோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து குறையவே குறையாது. அதாவது சும்மா சாப்பிட்டாலும் சரி, இல்லை அரைச்சி ஜூஸ் எடுத்தாலும் சரி, ஊறுகாய் போட்டாலும் சரி, வேக வச்சாலும் சரி, நம்ம நெல்லிக்காய் சாதம் செஞ்சாலும் எதாக இருந்தாலும் அதோட விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறையவே குறையாது. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு இது நம்ம ஊரில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது. இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் மார்னிங்கில் வந்து காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. ஒரு 48 டேஸ்க்கு நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நான் எடுத்துருக்கிற அளவு வந்து 2 பேர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 400 ml தண்ணி அளவுக்கு 2 பேருக்கு இந்த சைஸ் நெல்லிக்காய். ஒரு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் கணக்கில் எடுத்திருக்கேன். நீங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாவே போதும். நிறைய போட்டு நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை ஒரே நிறைய நெல்லிக்காய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வந்து அதோட துவர்ப்பு தன்மை பிடிக்காமல் ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து இந்த 2 நெல்லிக்காய் 2 பேர்த்துக்கும், லெமன் வந்து இந்த சின்ன சைஸாக இருக்குது பாருங்கள், அதனால நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் அரை லெமனே சரியாக வரும். உப்பு இது மிக்சிலே போட்டு அரைக்கிறதுனால கல் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 பிஞ்ச், ஒரு ஆளுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு கொஞ்சம் எல்லோயிஸாக வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காயாக இருக்கிறத விட இது நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் எல்லோயிஸாக வந்த பிறகு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப் பண்ணியாச்சு பாருங்கள். இது எவ்வளோ சதை இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதோட விதை வந்து இப்படி இருக்கும். ஃபுல்லாக ஒன்று விடாமல் நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஜூஸ் பிடிஞ்சி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஜூஸர்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க, அதே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் இதை ஃபஸ்ட் துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. இதிலே நல்லா துருவிடுச்சு பாருங்கள். துருவினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். துருவுறதுக்கு ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு நல்லா துருவிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜூஸ் போடும்போது கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு போட்டுக்கோங்க. இங்கே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருச்சு ஜூஸு. இதை வந்து நம்ம வடிகட்டணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. இதை வந்து வடிகட்டாமல் குடிக்க முடியாது, நம்மளுக்கு குறுகுறுன்னு இருக்கும் ரொம்ப, அப்புறம் புகைச்சல் வந்துடும். இதிலே வந்து நல்லா வந்து நான் வடிகட்டினா போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்து வந்துடும். இந்த மாதிரி வடிகட்டியாச்சு பாருங்கள். இதில் இப்போ வந்து கொஞ்சம் கூட ஜூஸ் இல்லை, எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ ஆற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் கலந்துக்கணும். லெமன் ஜூஸை வந்து ஊற்றிடுங்க வடிகட்டினதுக்கப்புறம். அப்புறம் வந்து நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன், அந்த உப்பையும் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எப்போனாலும் சாப்பிட்லாம். ஆனால் வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.